One, two, three, four. Swagger lady on the floor. I'm always chicken trending. Cause my body love impressed. Na, 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 na. என்னால எங்க இருக்க முடியல. பயமா இருக்கு. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. அரசியலில் குதிச்ச போது என்ன மாதிரி கருத்தெல்லாம் அவருக்கு சொன்னீங்க நீங்கள்? எல்லாமே கரெக்டாக இருந்தது சார். இடையில 2 இடத்துல நான் அவருக்கு சாருக்கு போய் சஜஷன் கொடுத்தேன். நானே வாலண்டியராக வண்டி ஏறி சொன்னேன், சார் இந்த இடத்துல இந்த முடிவு விடுங்க சார், அந்த முடிவு விடுங்க சார்னு. பட் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம கருத்து சொல்லுவோம். அவங்களுக்கு பின்னாடி என்னென்ன ப்ரெஷர் இருக்குன்னு நமக்கு சொல்ல முடியாது இல்லையா? அதனால் நான் வந்து அவர் அந்த நேரத்தில் வேறு சில ப்ரெஷர்னால சில முடிவு எடுத்திருக்காரு. பட் என்னோட கணிப்பு என்னென்னா, அவர் நான் சொன்ன மாதிரி அன்னைக்கு, அதாவது நான் சொன்னது தான் கரெக்டுன்னு நான் சொல்ல வரல. எனக்கு தோண ஐடியா, இது இப்படி பண்ணியிருந்தாருன்னா இது அவர் வேறு மாதிரி அவருக்கு வந்து ஒரு இது இருந்திருக்கும் அரசியலில் அப்படின்னு. ஆனாலும் எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது சார், அவர் அரசியலில் ஏதோ ஒன்று சாதிப்பார் பாருங்களேன். நான் வந்து சரசார ஐஸ் வைக்கிறதுக்கெல்லாம் நான் சொல்லலை. எனக்கு வந்து என்னென்னா, அவர் கூட பர்சனலாக பழகினதால எப்போவுமே வந்து ஒன்று விஷயம் சொல்லுவாங்க சார், நீங்கள் நியாயமாக இருந்தால் நியாயமான விஷயங்களுக்கு வந்து உங்களை வந்து சேர்ந்துடும் அப்படின்றது. அதனால் இவர் வந்து எல்லா விஷயமே ஒரு கருத்துண்டு தான் செய்வார். என்னமோ ஒன்று நிச்சயமாக அவருக்கு வந்து ஒரு அரசியலில் ஒரு இடம் இருக்குது சாருக்கு, அது மட்டும் நல்லா தெரியும். நீங்கள் உதவி இயக்குனராக பணியாற்றிய போது பழகின கார்த்திக்கு எப்படி பழகினார் உங்ககிட்ட? கிட்டத்தட்ட இன்னி வரைக்கும் எனக்கு கார்த்திக் சாரோட பழக்கம் இருக்குது சார். ஆமாம் சார். இப்போ வரைக்கும் இப்போ நான் ஃபோன் பண்ணிங்கன்னா என்ன பாஸ்ம்பார். எனக்கு தெரிஞ்சவருக்கு சுந்தர்சி சார் சொன்னார், அவர் பாஸ்னு பேசுவார் என்னன்னு. அதுக்கப்புறம் என் கூட ஒரு படம் தான் சார் ஒர்க் பண்ணார் கார்த்திக் சார். அவ்வளோ தூரம் எனக்கு ஃப்ரெண்ட்லி ஆகிட்டார் சார், ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டார். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து என்ன படம், ஐ படம் தான். ஐ படத்தில் வந்து கார்த்திக் சார் நடிக்க வேண்டியது. அப்படியா? ஆமாம். அந்த மனோஜ் கே ஜெயின் ஒரு நடிகர் பண்ணியிருப்பார் அந்த படத்தில் ஒரு கேரக்டர். அது படம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சது. எனக்கு சங்கர் சார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார், கார்த்திக் சாரை பிடிக்கணையா? ஆனால் கார்த்திக் சாரை பிடிக்க முடியல, என் அசிஸ்டன்ஸ்லாம் சொன்னாங்க உன்னையே பிடிச்சா கார்த்திக் பிடிச்சிடலன்னு சொன்னாங்க, கொஞ்சம் கார்த்திக் சார்கிட்ட பேசுனியா சொல்லு என்னாங்க. அப்போ நான் கார்த்திக் சாருக்கு ஃபோன் பண்ணேன், மெசேஜ் போட்டேன். உடனே ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி என்னப்பா சொல்லுங்கள் அப்படின்னாரு. அப்போ இந்த விஷயத்த சொன்னேன். சொல்லிட்டு நான் அவர்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன், சார் வந்து அவர் ஒரு பெரிய டைரக்டர், நீங்கள் ஒரு பெரிய ஹீரோ நடிகர், உங்கள் 2 பேர், நீங்கள் அவர் ஆஃபீஸ் போகிறா இருந்தாலும் எம்பாரசிங், அவரும் உங்கள் ஆஃபீஸ்க்கு வர இருந்தாலும் எம்பாரசிங். அதனால் நான் ஒரு ஐடியா பண்ணுறேன், 2 பேரும் ஒரு பொது இடத்துல மீட் பண்ணுங்கள். நான் வந்து சார்கிட்ட சொல்லி ஒரு புது இடத்துல அரேஞ்ச் பண்ணுறேன், மீட் பண்ணுங்கள், ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணலாம், ஒரு ரூம் போட சொல்லி மீட் பண்ண வைக்கிறேன். எனக்கு ஒன்றும் இல்லை பாஸ், நான் ஒரு ஆஃபீஸ்க்கு வரனாலும் வரேன் பாஸ் அப்படின்னாரு கார்த்திக் சார். இல்லை நல்லா இருக்காது சார், நான் அவர்கிட்ட சார்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன்னு சார்கிட்ட இதே விஷயத்த சங்கர் சார்கிட்ட சொன்னேன். சங்கர் சார் அப்படி சூப்பராக சொல்கிறார், சார் எதுக்கு அவர் நம்மெல்லாம் பார்த்து வந்த ஹீரோயா, நான் வரேன் அவர் ஆஃபீஸுக்கு அப்படின்ட்டார். சிம்பிளாக சொல்லிட்டாரு, பொது இடம்லாம் வேண்டாம், நானே ஒரு ஆஃபீஸ்க்கு டைம் மட்டும் கேட்டு சொல்லுன்ட்டார். அப்புறம் கார்த்திக் சார் பாஸ் நாளைக்கு காலை 10 மணிக்கு வரேன்றார், ஓகேயா அப்படின்னு சொன்னேன். ஓகே பாஸ் நான் வந்துருதுன்னாரு. சார் 10 மணிக்கு வந்து நீங்கள் உட்கார வச்சிடக்கூடாது, ஏடா சார் பாஸ் உங்களுக்கு தான் எனக்கு தெரியுமே, நான் வந்துடுவேன் சார். ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பார்த்துட்டாங்க, மீட்டிங் முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த கேரக்டர் சாருக்கு பிடிக்கல, கார்த்திக் சாருக்கு, அதை பண்ணலை. என்கிட்ட சொன்னார், நான் சார்கிட்ட சொன்னேன். அப்புறம் கார்த்திக் சார் ஒரு மெயில் போட்டார். அதுக்கப்புறம் அவர் பண்ணல அந்த கேரக்டர். இதில் என்னென்னா சார், கார்த்திக் சார் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு போய் பார்க்க கதை சொல்கிறதுக்காக அந்த மாஞ்சாவேலுன்னு ஒரு படம் பண்ணேன் சார். அருண் விஜய் தான் ஹீரோவாக பண்ணார். அப்போது அந்த கேரக்டருக்காக பார்க்கும்போது அவரை பார்க்க போனேன். கார்த்திக் சார்ட்ட சொல்லும்போது இந்த கேரக்டர் வந்து சுபாஷ் சந்திர போஸ்னு கேரக்டர் சார், தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு. அவர் ஓகேண்ணா. நான் அவர்கிட்ட ஒரு விஷயம் கேட்டேன், சார் தப்பாக நினச்சிக்காங்க, நீங்கள் இந்த 7 மணிக்கு வரமாட்டேங்கன்னு ஒரு நியூஸ் இருக்குது, அதனால் நீங்கள் வந்து 7 மணிக்கு வரமாட்டீங்கன்னா எத்தனை மணிக்கு வரீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தானே பிளான் பண்ணிக்குவேன். அவர் சொன்னார், பாஸ் அதெல்லாம் சும்மா கிளப்பி விட்டாங்க பாஸ், நான் ஒரு போயிருக்கேன், அப்படி எதாவது மிஸ் ஆகிருக்கும், நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்துடுறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் 7 மணி நேரம் வேண்டாம், ஷார்ப்பாக 9 o'clock நீங்கள் வித் மேக்கப்போடு செட்டில் இருப்பீங்களா அப்படின்னு.
இருக்கிறேன் பாஸ் அப்படின்னாரு. இருந்தார் சார். அப்படியா? ஃபுல் ஷூட்டிங் 9 o'clock இருந்தார் சார். ஓ, அதை விட உச்சபட்சம்னா அந்த படத்துடைய ஒரு கிளைமாக்ஸ் முக்கியமான காட்சி எடுக்கிறேன். அருண் விஜய் வந்து அதில் மொட்டை போடுவார். அந்த படத்தில் அவங்க அண்ணனை கொன்றுவாங்க. அண்ணன் அப்பாவை நினச்சிக்கிட்டு இவர் மொட்டை போடுற சீன் ஒன்று. அந்த சீன் எடுக்கிறப்ப அண்ணன் அடிக்கிற இவர் தான், கார்த்திக் தான் அவருக்கு அண்ணன். கார்த்திக் சார் வந்து அன்னைக்கு வந்து அந்த சீன் எடுக்கணும் சார். அன்னைக்கு ஒரு பையனுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப சிவியராக இருக்கிற பையன் ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஷூட்டிங்கை வச்சுட்டோம், ஆனால் அவரால் வர முடியல. நான் வந்து அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கிறேன், மேனேஜ் பண்ணி. எனக்கு அவர் அருண் விஜய் மொட்டை போட்டால் தான் பேலன்ஸ் சீன்ஸ் எடுக்க முடியும். அதனால் அன்றைக்கி அந்த மொட்டை போட்டே ஆகணும். இவர் வருவார் 1 மணி ஆச்சு, 2 மணி ஆச்சு, வரல சார். நானும் மேக்ஸிமம் நமக்கு டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாம் யூஸ் பண்ணி ஷார்ட்ஸாக எடுத்துகிட்டே இருக்கிறேன், வரல. கடைசியாக என்ன பண்ணேன், நானே கார்த்திக் சார் பண்ணேன். அழுதார். பையன் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறாப்பா சார். நான் உங்களுக்கு எப்போ சார் பையன் வந்து நல்லபடியாக தெரியும்? ஒரு 3 மணிக்கு தெரியும். நீங்கள் ஒரு 1 மணி நேரம் வாங்க சார் போதும். ட்ராவல் டைம் போக எனக்கு செட்டில் நீங்கள் 1 மணி நேரம் இருந்தால் போதும் சார். கரெக்டாக 1 மணி நேரத்தில் அனுப்பியிருந்தேன். நீங்கள் எனக்காக முடிஞ்சால் வாங்க, வர முடியலன்னா கூட நீங்கள் சொல்லிடுங்க சார். நான் 3 மணிக்கு சொல்கிறேன்னாரு. 3 மணிக்கு நான் கிளம்பிட்டேன்னாரு. வந்து செட்டுக்கு வந்துட்டார் சார். செட்டுக்கு வந்து அவர் கேரவனில் இருந்தார். நான் உள்ளே பார்க்க போனால் ஒரே அன்றைக்கி தான் கார்த்திக் சாரை பார்க்குறேன், இவ்வளோ மென்மையானவரான்னு. அப்படியே பயமாக இருக்குப்பா சார், எல்லாம் ஒன்றும் இருக்கா சார், நீங்கள் போகிறதுக்குலாம் இல்லை, நல்ல பையன் நல்லபடியாக வந்துடுவான்னு சொல்லி அப்புறம் அன்றைக்கி அந்த சீன் எடுத்து 1 ஹவரில் கரெக்டாக 1 ஹவரில் முடிச்சு அனுப்பிட்டேன். அங்கே ஏற்பட்ட பாண்டிங் அன்றைக்கி வந்து நான் வந்து நீங்கள் வராட்டாலும் அந்த சீனை எடுத்து முடிச்சிருவேன் சார், நீங்கள் கவலைப்படாதீங்க, இன்னொரு நாள் மேட்ச் பண்ணிக்குவேன். அவர் தான் வந்தார், எஃபர்ட் எடுத்து வந்தார். அதுவரை இப்போ இன்னைய வரைக்கும் நான் வந்து அவர் கூட வந்து ஒரு நல்ல நட்பு போயிட்டு இருக்கு. சூப்பர். நீங்கள் ஒர்க் பண்ணதில் மறக்க முடியாத ஒரு நட்சத்திரம் நடிகர் திலகம் சிவாஜி. ஆமாம் சார். ஆக்சுவலாக வந்து சார் கதை பண்ணும்போது அது சிவாஜி சார் ஃபர்ஸ்ட் மைண்டில் கிடையாது. கதையை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு யார் ஆர்டிஸ்ட் போடலான்னு ஒரு ஆப்ஷன் பேசிட்டே இருந்தோம். இந்த பக்கம் நம்பியார் சார்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த கேரக்டர் 2 பேரும் அதில் 2 தாத்தா கிடக்கிற ஈகோவார் தான். ஸோ இந்த பக்கம் நம்பியார் ஃபிக்ஸ், அந்த பக்கம் யாரை போடலான்னு இப்போ ஒரு ஆர்டிஸ்டாக பேசிகிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு நாள் நான் சொன்னேன், சிவாஜி சார் எப்படி இருக்கும் அப்படின்னு. எல்லாரும் சூப்பராக இருக்கும் நாங்கள். ஆனால் வந்துட்டு சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஜெர்க் ஆயிடுச்சு. தேவையில்லாத சொல்லிட்டோம் நம்ம அவரை வச்சு நம்ம எப்படி டைரக்ட் பண்ணுறது, அவர் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்ட்டு. அப்போது இல்லை சார் நம்ம ட்ரை பண்ணலாம் சார் அப்படின்னாங்க. உங்கள் குருநாதருக்கே கிடைக்காத வாய்ப்பு. ஆமாம் சார். எனக்கு இன்னைய வரைக்கும் அது வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கனவு மாதிரியே இருக்கும் அந்த படம். அப்போ நான் வந்து என்ன சொன்னேன், சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சிவாஜி சாரை மீட் பண்ணுறதுக்கு டைரக்டர் சி.வி. ராஜேந்திரன், இன்னொரு உன்னதமான மனிதர் நான் சந்தித்ததில், அவரை வந்து கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி சிவாஜி சார் பார்க்கணும், ஒரு எடிட்டர் மூலமாக ட்ரை பண்ணோம். அவர் வந்து சி.வி. ராஜேந்திரன் சாரை கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டாரு. அப்போ சி.வி. ராஜேந்திரன் என்னை கூட்டு போகிறார். அவர் என்னை கூட்டு போய் அப்படியே அன்னை இல்லத்துக்கு காரணம் இல்லையே சார். எனக்கு வந்து அங்கே போகிற வரைக்கும் நம்ம சிவாஜி சார் பார்க்க போகிறோம், எப்படி கதை சொல்ல போகிறோம்னு மைண்டுக்குள்ள ரெடி ஆகிட்டு இருக்கேன். அது உள்ளே போகணும் ஒரு மாதிரி முதல்ல ஆரம்பிச்சிச்சு சார். ஒரு மாதிரி சிவனிங்காக இருக்குது, சிவாஜி சார் விட்டுக்குள்ளேயா போகிறோம் அப்படின்னு. ஏன்னா நான் எங்கள் ஊரில் தேட்டரில் பெஞ்சு டிக்கெட்டில் உட்காந்து படத்தை பார்த்தது, விசில் அடித்தது, இதெல்லாம் போட்டிருக்கேன். திருச்சூரெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 15 தடவை பார்த்துருப்பேன். ஸோ அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறோம் அப்படின்னு இறங்கி போனால் அந்த வாசலில் யானை தந்த 2 இருக்கும் சார். அதை பார்த்தோன்னா அண்ணன் ஒரு கோயிலாக வந்துக்கு வருது, அண்ணன் ஒரு கோயில் அந்த வீடு வரும். ஐயோ என்னடா இது அப்படின்ட்டு இப்படி போயிடலாமா, திரும்பி வேண்டாம் சார்னு சொல்லிட்டு போயிடலாமான்னு. அப்புறம் இன்னொரு மனசு ட்ரை பண்ணுவோம், கடைசி கதை சொல்லி முடிச்சா அவர் ஓகே பண்ணும்ல, போயிடும் வந்துட்டு உள்ளே போகணுன்னா அப்படி லெஃப்ட்டில் மாடி ஏறுது, லெஃப்ட் மாடிப்படி ஏறி உள்ளே போகிறோம். பெரிய வராண்டா, முன்னாடி சி.வி. சார் போயிட்டுருக்காரு, பின்னாடி நான் போயிட்டுருக்கேன். திடீர்னு அந்த கார்னர்லேருந்து கதவை திறந்து யாருங்க அப்படின்னோடனே எனக்கு அந்த குரலை கேட்ட உடனே டக்குன்னு ஐயோ நினைக்கிறேன். உடனே அண்ணன் நான் தானே அப்படின்னு இவர் சொல்றாரு. உள்ள போனேன். அவர் உட்காந்தாரு. அவங்க 2 நல்லா நிறைய படம் பண்ணியிருக்காங்க, பழக்கன்றதால நம்ம கேஷுவலாக இருக்கேன். நான் மட்டும்தான் ஒரு மாதிரி இந்த வடிவேல் சார் படத்தில் இப்போ பேஸ்மெண்ட் ஆடுது நின்றுக்கிட்டு இருக்கிறேன். உட்காருங்க அப்படின்னா அவர் உட்காருங்க. அடுத்த செகண்ட் நான் கீழே உட்கார்ட்டேன். சேர்லாம் போட்டுருந்துச்சு. என்ன கீழே உட்காடுறீங்க, சோஃபாவில் உட்காருங்க அப்படின்னாரு. இங்கேயே உட்காடுறேன் அப்படின்னு. ஏங்க அப்புறம் டைரக்டர் கீழே உட்கார வச்சு கதை கேட்டாருன்னு என்னைய பற்றி தப்பாக பேச போகிறாங்கன்னாரு. இல்லைப்பா, நான் இங்கே அங்கே உட்காந்து எனக்கு கதை சொல்ல முடியாது. ஏன்னா எங்கள் ஊரில் தேட்டரில் இப்படி உட்காந்தே உங்களை பார்த்துருக்கேன். இங்கே வந்து ஈக்குவலாக உட்காந்தா கதை வராது. எனக்கு இப்படி உட்காந்து சொன்னால் எனக்கு ஒரு வந்துருக்கும் அப்படின்னாரு. சரி சொல்லு அப்படின்னாரு. அப்புறம் கதையை ஃபுல்லாக சொல்லி முடிச்சோடனே ஃபுல்லுங்க என்ன வச்சே பண்ணியிருக்கீங்க அப்படின்னாரு. இப்போ இந்த கதைக்கு நீங்கள் தான் கரெக்டாக. சரி ஓகே, நான் ப்ரொடியூசர்கிட்ட பேசிக்கிறேன். அப்போ என்ன சொன்னார்னா, கதை சொல்லும்போது அவன் இருக்கலாமா, அவர் ஒரு டைரக்டர் கதையை திருடிட்டார் ஏதாவது சொல்லக்கூடாது. சி.வி. சார் பார்த்து அப்பா இருக்கட்டுப்பா, என்னப்பா அவர் படமெல்லாம் பார்த்துருக்கப்பா, ராஜாலாம் அவர் படம் நீங்கள் நடிச்சு பார்த்துருக்கேன், எல்லாம் பார்த்துருக்கிற போல இருக்குது அப்படின்னாரு. அப்புறம் கதை சொல்லி முடிச்சோன்னா சி.வி. சார் ஃபுல் கதை கேட்டார் சார். சி.வி. ராஜேந்திரன் சார் கதை கேட்டு முடிச்சுட்டு அப்புறம் நான் வந்துட்டேன் வீட்டுக்கு. மறுநாள் காலை சி.வி. ராஜேந்திரனுக்கு ஃபோன் பண்ணார் சார். ஃபோன் பண்ணி, தம்பி இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம வந்து
அந்த கதையை நான் ப்ரொடியூஸ் பண்ணட்டுமா? அடடா. நான் வந்து அஜித் சார் கால் ஷீட் வாங்குறேன். ம். அஜித் சாரும் சிவாஜி சாரும் பண்ணால் நல்லாயிருக்கும். ம். ஏற்கனவே விஜயும் சிவாஜி சார் நடித்து ஒன்ஸ் மோர் வந்திருக்குது. அஜித் சார் சிவாஜி சார் இந்த படத்தை பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னாரு. நான் வந்து அப்போ ஓகேன்னு நான் சொல்லியிருந்தேன்னா அஜித் சார் தான் அந்த படத்தில் நடிச்சிருப்பார். அருமை. ஆனால் நான் ஓகே சொல்லலை. ஏன் ஓகே சொல்லலை? நான் சொன்னேன், இல்லை சார், இந்த கதைக்கு சிவாஜி சார்னு சொன்ன உடனே சிவாஜி சார் கேட்குற சம்பளத்தை கொடுக்க ரெடியாகி தயாரிப்பாளர் ஜி.கே. ரெட்டி சார் என்னை அனுப்புகிறாரு. அவர் பையனை ஹீரோ அனுப்புறதுக்கு தான் அவர் இந்த ப்ராஜெக்டே பண்ணுறாரு. இப்போ திடீர்னு எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்குன்னா அதை விட்டுட்டு வந்தால் நல்லா இருக்காதுல்ல சார், தப்பாக போயிடும் சார், அது வந்து ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் இல்லை சார், வேண்டாம் சார், நான் இதை வச்சே பண்ணுறேன் சார் அப்படின்ட்டேன். உங்கள் விருப்பம் தம்பி, எனக்கு கேட்டு தோணுச்சு, நல்லா இருந்துச்சு, நம்ம பண்ணலாமே நினச்சேன், பரவாயில்ல நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னாரு. அன்னைக்கு தான் நான் அஜித் சார் விஜய் சிவாஜி சார் காம்போவே நான் பண்ணிருக்க வேண்டியது மிஸ் ஆகி போச்சு. வணக்கம். வணக்கம் சார். வெங்கடேஷ் சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், தேங்க்யூ வெரி மச். இப்போ வரைக்கும் எங்களோட பிளேலிஸ்ட்ல வந்து இப்ப குத்து தம்மு என்ன படம் இருந்தாலும் வந்து டெஃபினெட்லி வந்து எங்களோட பிளேலிஸ்ட்ல கண்டிப்பா இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நாங்க ஆபீஸ் போறப்ப வந்து பைக்ல போனதுல இருந்து சைக்கிள்ல போனதுல இருந்து இப்ப நான் கார்ல போயிட்டு இருக்கேன், இப்போ வரைக்கும் நான் கேட்டுட்டு இருக்கேன் சார். தேங்க்யூ சார். நிலவே வந்து ஒரு விஜய் சார் கூட ஒரு படம் கொடுத்தீங்களா சார்? ஆமா, அது வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு ரொமான்ஸ் பேக்கேஜ். அதுல வந்து எப்படி நீங்க வந்து ரகுவரன் சார் கூட அந்த ஒரு ஃபாதர்லி பேக்கேஜ் வந்து கொண்டு வரணும்னு நினைச்சீங்க? ஐ திங்க் தட் இஸ் ஒன் ஆஃப் தி கைண்ட். ஏன்னா இப்ப யாரடி மொயிலின்னு கூட அந்த ஃபாதர் பேக்கேஜ் இருக்கும். பட் ஆனா ஐ திங்க் டு மை நாலேஜ் இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. ரைட். அது வந்து என்னன்னா, நான் அந்த கதை எழுதும்போது அந்த கேரக்டர் வந்து ஒரு சின்ன சைக்கு இருக்கும் அந்த கேரக்டரில். அந்த கேரக்டர் வந்து ஒரு மாதிரி சைக்கு மாதிரியே பிஹேவ் பண்ணிட்டே இருப்பான் அந்த மாப்பிள்ளை கேரக்டரு. இவர் லவ் பண்ண பொண்ணை அவன் தான் கல்யாணம் முடிக்க போகிறான்னு தெரியும். அவன் வந்து அவன் சைக்கோ, அவன் ஏதோ பண்ண போகிறானோ போயிட்டு இருக்கும்போது கிளைமாக்ஸில் தான் ட்விஸ்ட் தெரியும் அவன் நல்லவன் அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து எனக்கு ரகுவரன் சார் தான் கரெக்டாக இருப்பாருன்னு மைண்டில் பட்டுச்சு. நான் ஸ்டோரி சொல்லி முடித்தோடனே என்கிட்ட விஜய் சார் கேட்டது, அந்த கேரக்டர் யார் பண்ண போகிறான் தான் என்கிட்ட கேட்டார். அந்த மாப்பிள்ளை கேரக்டர் யார் பண்ண போகிறான்னாரு. ஏன்னா அந்த கதை சொல்லும் போதே நான் அந்த சைக்கு மாதிரிலாம் பண்ணி காமிப்பேன் சாருக்கு, விஜய் சாருக்கு. மோர் லைக் இந்த பிரியமுடன் ஒரு படம் வந்துச்சு, கரெக்டுங்களா சார்? விஜய். ஆமா, பிரியமுடன். ஆமா, அது கிட்டத்தட்ட வந்து அந்த கேரக்டர் வந்து இதை கன்சீவ் பண்ண மாதிரி இருக்கும். எனக்கு வந்து இப்போ நீ சொல்லும் போது தான் அதுக்கு அதை தோணுது. ஆனால் வந்து நான் வந்து என்னன்னா, அந்த கேரக்டர் வந்து பார்த்தம்போது ஆடியன்ஸுக்கு அவன் வில்லனாக தெரியணும், கிளைமாக்ஸில் தான் அவன் ட்விஸ்ட் ஆகணும். அப்போ அவர் ஒரு வில்லன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ரகுவரன் சாரை இது பண்ணேன். அப்போ ரகுவரன் சார்கிட்ட போய் கதை சொல்லும் போது ரகுவரன் சார் ரொம்ப ரசிச்சு, அதில் டைலாக் நான் தான் அந்த படத்துக்கு. ஸோ வந்து ஆமாம், அந்த படத்துக்கு டைலாக் நான் தான். ஐ திங்க் நான் எழுதின 1-2 படங்களில் அந்த படம் ஒரு டைலாக், அது ஒன்று எழுதுனா பூப்பறிக்க வருகிற டைலாக். அந்த டைலாக் வந்து ரகுவரன் சார் ரொம்ப ரசிச்சார் அந்த நான் சொல்கிறப்பவே. அதனால தான் அந்த கேரக்டர் ரகுவரன் சார் நடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எனக்கும் ரகுவரன் சாருக்கு நிறைய பாண்டிங் ஏற்பட்டு அவரோட தொடர்ந்து அவரோட ஒரு 3-4 படம் பண்ணேன் ரகுவரன் சார். அப்புறம் நான் சாக்லேட் ஒரு படம் பண்ணேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த படம் சாக்லேட். அதில் வந்து லிவிங்ஸ்டன் சார் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு, லிவிங்ஸ்டன். ஆமாம், அந்த கேரக்டர் நான் ரகுவரன் சார் தான் மைண்டில் வச்சு எழுதினேன். நான் ஸ்கிரிப்ட் எழுதுறப்ப ஆமாம் ரகுவரன் சார் தான் எழுதினேன். ரகுவரன் சார் புக் பண்ணிட்டோம் படத்துக்கு, அவர் அந்த கேரக்டருக்கு புக்கும் பண்ணியாச்சு, அட்வான்ஸ் நாங்கள் பெய்ட் பண்ணிட்டோம் அவருக்கு. ஆனால் என்ன ஆகி போச்சுன்னா, ஷூட்டிங்க்கு 2 டேஸ்க்கு முன்னாடி ரகுவரன் சார் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டார், உடம்பு சரியில்லைன்னு. ஸோ எங்களுக்கு வந்து ஷெட்யூல் போட்டு வச்சுருக்கோம், ஷெட்யூல் போக முடியாது. அப்போ என்ன பண்ண அப்படின்றப்போ ரகுவரன் சார் சொன்னார், இல்லை எனக்கு வெங்கடேஷ் பற்றி தெரியும், அவர் பிளான்டாக போகக்கூடிய ஆள், என்னால் தடை பண்ண வேண்டாம், வெங்கடேஷ் சார்ட்ட வந்து ஆல்டர்னேட்டிவ் ஃபிக்ஸ் பண்ண சொல்லுங்கள், நான் அடுத்த படம் அவரோட ஜாயின் பண்ணிக்கிறேன்னாரு. அந்த நேரத்தில் தான் நான் வந்து அவர்கிட்ட அட்வான்ஸ் அவர்கிட்ட இருக்கட்டும்னு ப்ரொடியூசரை வச்சு கெஞ்சி கூத்தாடி, சார் அவர் ரொம்ப ஜென்யூன் சார், அடுத்த படத்தில் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா பரவாயில்ல நான் என்னோட சம்பளத்தில் எடுத்துக்கோங்கலாம் சொல்லி அப்புறம் அவர் அட்வான்ஸை வாங்காமலேயே ஆல்டர்னேட்டிவ் யாருன்னு சொல்லி லிவிங்ஸ்டன் சார் அதில் பண்ணார். இல்லைன்னா அந்த கேரக்டர் ரகுவரன் சார் தான் பண்ணியிருப்பார். அது அந்த தம்மு குத்து இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச இப்ப வந்து சிம்புவோட ஃபேன்ஸா இன்னைக்கு வரைக்கும் நாங்க இருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த படங்கள் தான் சார். எனக்கு வந்து சார் தம்மு குத்து பண்றப்பவே நான் வந்து சிம்புட்ட சொல்லிட்டு இருந்தேன், சிம்பு வந்து நீங்க ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்னு. அவர் விண்ணை தாண்டி வருவாயா பண்ணாம இருந்திருந்தால் அவர் தான் இன்னைக்கு ஒரு மாஸ் ஹீரோ சார். அவரு விஜய் சாருக்கு அடுத்தடுத்து அவர் ஃபுல்லா பண்ணியிருப்பாரு. இன்னைக்கு அவர் பயங்கர ஃபேன்ஸ் ஃபாலோ இருக்காங்க. நான் இப்போ என்ன சொன்னா, இப்போ ரீசெண்டா அவர் 10 தலை பண்ணார் பாத்தீங்களா? கரெக்ட். 10 தலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவருக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு மாஸ் ஹீரோக்கான அத்தனை டேலண்ட்டும் அத்தனை கேப்பபிலிட்டும் உள்ள ஆள் அவர் தான். ஒரு பஞ்சி டைலாக் பேசுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்ம சாதாரணமாக பேசிட்டு போகிறோம். ஒரு கமர்ஷியல் படம் பண்ணுறதும் அவ்வளோ ஈஸி இல்லை. ஒரு கமர்ஷியல் படத்தை ஒரு ஹீரோ வந்து கேரி ஓவர் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா கமர்ஷியல் படம் தான் ஆடியன்ஸுக்கு வந்து மேக் பிலீவ் இது நடக்கும் அப்படின்னு கொண்டு வரணும். அதை வந்து அந்த ஹீரோக்குள்ள கேரி ஓவர் பண்ணணும். அதில் வந்து நான் கெஸ் பண்ணி 2 பேரை கெஸ் பண்ணேன் சார். ஒன்று விஜய் சார், பகவதி பண்ணுறப்போ விஜய் சார் எனக்கு தெரியும் பயந்தார்.
என்கிட்ட பயந்துருக்காரு. அதனுடைய உச்சபட்சமா என்ன தெரியுமா பண்ணாரு அவரு, பகவதி படம் லட்சுமி மேக்கர்ஸ் நம்ம அந்த படம் வந்து ரெடி ஆகிட்டு ஷூட்டிங் முடிஞ்ச நெக்ஸ்ட் டே வசீகரா ஷூட்டிங் போயிட்டாரு. ஏன்னா வசீகரா வந்துட்டு லவ் ஸ்டோரி, பகவதி ஆக்ஷன். ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் மீம் டெம்ப்ளேட்ல இருக்கு பகவதி. ஆமா இன்னைய வரைக்கும் பகவதி தான் எனக்கு வந்து. நான் நிறைய பேர்ட்ட சொல்லுவேன், எனக்கும் நிறைய பேர் உங்களை மாதிரி ஆட்கள் சொல்லுவாங்க, விஜய் சாருக்கு வந்து ஆக்ஷன் ஹீரோ பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்த படம் பகவதி தான். சார் இன்னொன்னு வந்து கேட்கணும்னு நினைச்சேன், இந்த மியூசிக்கல் ஹெட்ஸ் வந்து ப்ராப்ளி கொடுத்துட்டே இருக்கீங்க பேக் டு பேக். இப்ப வந்து நீங்க எப்படி சார் சூஸ் பண்றீங்க? தேவா சாரா இருக்கட்டும், ஸ்ரீகாந்த் தேவா சாரா இருக்கட்டும். அது காரணம் இளையராஜா சார் தான் சார். என்னன்னா என்னோட காலேஜ் டேஸ்ல வந்து நான் வந்து நேரமா என்னுடைய ஃப்ரீ டைம் ஃபுல்லாக நான் பாட்டு தான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். இப்போ பாட்டு கட்டிகிட்டே இருப்பேன். காலேஜ் காம்படிஷனில் நான் பாடியிருக்கேன், நம்புவீங்களா நீங்கள்? காலேஜ் ஸ்டேஜில் சோலோ சாங் பாடி. ஆமாம் சார். ஏன் விட்டீங்க? இல்லை அது வந்து பிசி கற்றுக்காம காலேஜில் ஃபன்னாக ஏறுது சார். கத்திருந்து அந்த பாட்டு தான் பாட்டது, அதான் அவரு கிடையாது. அப்படிலாம் வந்து பண்ணோம் சார். அப்போ வந்து அந்த மியூசிக் ராஜா சார் போட்டிருந்த மியூசிக்கு தேவா சார் வந்து நம்ம எல்லாம் அவருக்கு வந்து நம்ம வந்து குத்து தான் அவர் வந்து ஃபேமஸாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவர் மெலோடி கிங்கு சார். அவர் கதை சொல்லும்போது அவங்க சுச்சுவேஷன் என்னன்னு கேட்பாங்க. சுச்சுவேஷன் தான் சுச்சுவேஷன் சொன்னோன்னா அந்த சுச்சுவேஷனுக்கு உடனே மியூசிக் சாங் போட்டுருவார். அவருக்கு அந்த சுச்சுவேஷன் தெரிஞ்ச உடனே அதை கரெக்டாக அவர் கம்யூனிகேட் பண்ணிட்டா போட்டுருவாங்க. எனக்கு என்னன்னா சார், நான் காலேஜ் படிக்கும் போது இருந்தே நான் வந்து பயங்கரமாக கமர்ஷியல் படம் மட்டும் தான் பார்ப்பேன். ஒருத்தராகணும் ஒரு படம் வந்து ஓடிட்டு இருக்கும்போது நான் ஏதோ கமர்ஷியல் படம் பார்த்துட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு ஒரு படம் வந்துருக்கா சூப்பராக இருக்கு பாடுறா சொல்லி அப்புறமே ஒருத்தராக படம் பார்த்தேன். பார்த்துட்டு வெளியே வந்தோன்னா பசங்க படம் எப்படி இருக்கும்போது என்னப்பா ஃபைட்டே இல்லை அப்படின்னா. அதான் என்னுடைய டேஸ்ட் வச்சுக்கோங்களேன். எனக்கு அந்த கமர்ஷியல் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்போ என்ன ஆகி போச்சுன்னா, அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒருதலராகம், பாலைவன சோலையெல்லாம் சினிமாவில் வந்து வேற ஒரு ட்ரெண்டை செட் பண்ணிட்டு இருக்கு. ஆனாலும் கமர்ஷியல் படம் தான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து எப்படி இது. அப்போ சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஓஹோ இந்த மாதிரி படங்களும் பார்க்கறது தான் கமர்ஷியல் படத்துக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சு பண்ண ஆரம்பிச்சது. ஒரு ஹீரோ இன்ட்ரோடியூஸ் சொல்ல சொன்னா இப்போ கூட நான் சொல்லுவேன், ஒரு ஹீரோ மாசின்னு சொல்லிடுவேன். எப்படி சார் ஒத்துக்கிட்டீங்க? ஆக்சுவலாக முதல்ல பண்ண மாட்டேன்னு தான் சொன்னேன். பாலன்ட்டை நான் அது பண்ண மாட்டேன்னா அந்த கேரக்டர் அவர் எனக்கு சொல்லலை. இந்த படமே நான் பண்ண மாட்டேன், எனக்கு வேண்டாம், நான் இவ்வளோ படம் பண்ணிட்டேன், நடிக்கணும் நான் எப்போ நடிச்சிருப்பேன், வேண்டான்னு. ஆனால் பாலன் வந்து இல்லை சார், நான் அந்த கேரக்டர் எழுதுறப்போ நீங்கள் தான் மைண்டில் வந்தீங்க, நீங்கள் எப்போ வரீங்களோ அதுக்கு நான் வெயிட் பண்ணுறேன் சார்னாரு. என்னடா நமக்காக வெயிட் பண்ணுறேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு எனக்கு அவருடைய வெயில் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வெயில் படத்துடைய பாதிப்பில் சரி அந்த மாதிரி ஒரு லைவ் படம் பண்ணுறாருன்ட்டு நான் என்ன மாதிரி கேரக்டர் பாலன்னு கேட்டேன். சார் படம் முடிஞ்சு போகிறப்போ உங்களை எல்லாரும் திட்டுவாங்க சார், அப்படி ஒரு கேரக்டர் சார் அப்படின்னாரு. இதான் அவர் எனக்கு சொன்னது, கதை சொன்னது. ஓ சரி ஓகே, நம்ம பாலன் மேலே எனக்கு என் கூட நல்ல ஃப்ரெண்டு அவர் மேலே நம்பிக்கையில் போயிட்டேன். அப்புறம் தான் தெரிய வந்துச்சு, நடிக்க வந்ததுக்கப்புறம் 2 நாள் நடித்ததுக்கப்புறம் சொல்லாமலும் நின்றுலான்னு நினச்சேன் சீரியஸாக. ஐயோ இது இந்த கேரக்டர் இவ்வளோ மோசமான கேரக்டராக இருக்குது, இதை போய் நம்ம நடித்தா நம்மளுடைய இமேஜ் என்ன ஆகுறது அப்படின்ட்டு நான் வந்து வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் நம்ம நண்பர் வட்டாரத்தில் பேசும்போது சொன்னாங்க, ஏப்பா அது கேரக்டர் தான் நான் பண்ணுங்க நல்லதாக இருக்கும் அந்த கேரக்டர். நீங்கள் சொல்கிறப்ப இன்னைக்கு வரைக்கும் யாராவது மோசமான கேரக்டர்னா ஆஃபீஸில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி என்னடா கரங்காலி மாதிரி பிஹேவ் பண்ணுறேன் நம்ம தான் கேட்குறோம் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் கேரக்டர். தேங்க்யூ. அண்ட் சார் எப்போ சார் உங்க கம்பேக் எப்போ சார்? இந்த விரைவில் இந்த 2025ல நிச்சயமா ஒரு பெரிய பேங்கோட திரும்பி 25th படம் பண்ண போறேன். என்னோட 25வது படம். பெருசா இருக்கும் படம். சூப்பர் சார், தேங்க்யூ, வெயிட்டிங் ஃபார் இட் சார். ரகுவரனோட பல படங்கள் பண்ணிருக்கீங்க. ரகுவரனோட பணியாற்றுறதே வித்தியாசமான அனுபவம். நீங்க அதிகமான திரைப்படங்களில் ஒர்க் பண்ணது இசையமைப்பாளர் தேவா. கம்போசிங்னு ஃபர்ஸ்ட் நான் உட்காருது பவித்ரன் சார் தான் கம்போசிங் கூட்டு போய் உட்கார வைக்கும்போது அங்கே தேவா சாரை பார்க்குறேன். ப்ரொடியூசரில் வந்து அப்போ ரகுமான் சார் வந்து சினிமாவில் அப்படி வந்துட்டு இருக்கிற டைமில் ஏஆர் ரஹ்மான் போடணும்னு எனக்கு ரொம்ப ப்ரெஷர் போட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ காப்ஸ்லாம் போட்டு ஒரு 1/2 hour டைம் எடுத்து மறுபடியும் வந்து ஒரு இன்னொரு டீம் கம்போஸ் பண்ணார். அந்த டீமே நல்லா இருந்தது சார். ஏன்னா இப்போ கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், அது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா எனக்கு தெரியல. சரி எதுவும் டிசைட் பண்ணுங்கன்ட்டார். அப்புறம் வந்து ஆஃபீஸில் ப்ரொடியூசரில் ஆரம்பித்து எல்லாத்துக்கும் போட்டேன். சிவாஜி அஜித்தை வச்சு ஒரு படம் பண்ண வாய்ப்பு வந்தது, நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கு பின்னால் அஜித்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்போ அவர் வச்சு படம் பண்ணக்கூடிய வாய்ப்பு அமையலையா? அது வந்து நான் வந்து சரசாரை வச்சு ஒரு படம் சாணக்கியான ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.